குஷி 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 அசையாத. குஷி நீ அசையாம இரு. குஷி அப்படி அசையாம இரு. அப்படியே செல்ல மாதிரி நில்லு. அங்கே நில்லு. அமைதியா இரு குஷி. பாம்பு தனக்கு ஆபத்து இருக்குன்னு உணர்ந்தா அது உடனே தாக்க ஆரம்பிச்சிடும். அம்மா தமிழ் வாத்தியாரே, நாம அசைஞ்சாலும் அசையலனாலும் அது கொத்ததா போகுது. ஆடாம அசையாம இருந்தா அது அப்படியே போயிடுமா என்ன? அப்படிலாம் இல்லம்மா. நமக்கு எந்த அளவுக்கு பாம்பை பார்த்து பயம் இருக்கோ அதே அளவுக்கு பாம்புக்கும் நம்மள பார்த்து பயம் இருக்கும். நாம அது எதுவுமே செய்யாம அமைதியா இருந்தா அதுவும் நம்மள எதுவும் செய்யாது. ராதா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அதுக்கு நீ இப்படி இருக்க முடியாது. குஷி முன்னாடி பாம்பு இருக்கு. மோகன் ஏதாவது பண்ண தப்பா ஏதாவது நடந்துற போகுது. குஷியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதனால நான் இங்க இருக்கேன்னு யாருக்காவது தெரிஞ்சாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா என் பொண்ணு குஷியை இந்த நிலைமையில என்னால விட முடியாது. குஷி வேண்டாம் வேண்டாம். வேணாம் மோகனையா, நீங்க அசையாம இருங்க. என்னால ஏன் இதை தொட முடியல? என் சக்தி ஏன் இதுகிட்ட வேலை செய்யல? ஆனா குருமா துளசி இருக்காளே, அவ பாம்பை தடுத்து ராதாவை காப்பாத்திட்டானா? விலங்குகளால ஆன்மாக்களை பார்க்க முடியும், ஆனா ஆன்மாக்களால விலங்குகளை ஒண்ணும் செய்ய முடியாது. குருமா சொன்னது எல்லாமே சரியாதான் இருக்கு. அந்த பிசாசு இங்கதான் எங்கேயோ இருக்கா. ஆனா அவளால இந்த பாம்பை ஒண்ணுமே பண்ண முடியல. ராதா, மோகன் ஏதாவது பண்ண ஸ்னேக் என்ன கடிச்சிடும். இல்ல கடிக்காது குஷி. நீ உன்னோட மனசை அமைதியா வச்சுக்கோ. குஷி உனக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா மோகன் உன்னை காப்பாத்திடுவாரு. ராதா பயத்துல குஷி அசைஞ்சுக்கிட்டே இருக்கா. அவ கவனத்தை திசை திருப்பு. குஷி, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? உனக்கு கதை கேட்கறது பிடிக்கும்ல? உனக்கு ஒண்ணு தெரியுமா? கடவுள் கிருஷ்ணர்ல ரொம்ப சின்னவரா இருந்தப்போ. ராதா, இது என்ன கடவுள் கிருஷ்ணரோட கதை சொல்ற நேரம் நினைச்சியா? ராதா கதை சொல்லி குஷியோட கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்றா. கடவுள் கிருஷ்ணர் ரொம்ப சின்னவரா இருந்தப்போ உன்ன மாதிரியே தான். அப்போ அவர் நண்பர்களோட சேர்ந்து நதியோரமா விளையாடிட்டு இருந்தாரு. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க விளையாடின பந்துல தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சான். சேகர், பாம்பு மேல போடுற மாதிரி ஏதாவது இருக்கா? பாம்பு மேல போடுறதுக்கா? அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த பந்தை கொண்டு வரதுக்கு நதியில அவர் குதிச்சிட்டாரு. அப்போ அவர் அந்த தண்ணிக்கு உள்ள போனப்பல்ல அவர் அங்க என்ன பார்த்தாரு தெரியுமா? அவர் அங்க ஒரு கருப்பா பெரிய பாம்பை பார்த்தாரு. அந்த பாம்போட பேர் என்ன தெரியுமா உனக்கு? காளியா நாகம். அப்போ கடவுள் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த பாம்போட வாலை புடிச்சு இழுத்து வெளியே போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பாம்போட தலை மேல நின்னு ஆடினாரு. அதுக்கப்புறம் தான் அந்த காளியா நாகத்துக்கு தெரிஞ்சுதான் கடவுள் கிருஷ்ணருக்கு பயமே இல்லைன்னு.
அந்த பாம்பு அதோட தோல்வியை ஒத்துக்கிட்டு கோகுல பிருந்தாவனத்தை விட்டு ஓடியே போயிடுச்சான். மோகன் பாத்து. பாத்தீங்களாமா, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இவங்க 3 பேரையும் இப்படி பார்க்கும்போது ஒரு முழுமையான குடும்பம் மாதிரி இருக்கு. ஆனா மோகன் மனசுல வேற என்னமோ இருக்கே. கடவுளே, இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி இவ்வளவு அன்பா துளசி அண்ணிய மட்டும் தான் பாத்திருக்கான். இப்போ ராதாவை பாக்குறான். ராதா, ஏதோ ஒரு கட்டுக்கதையை சொல்லி எங்க மோகன பாம்பு மாதிரி எதுக்கு படம் பிடிச்சிட்டு இருக்க? அத்தை, அது மோகன், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவன் இப்படி கண்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தானா நம்ம வீட்ல இந்த பாம்பு யாரையும் கடிக்காமையா போயிட போகுது. நான் சொல்றத கேளுங்க. பக்கத்து ஊர்ல இருந்து பாம்பாட்டிய கூப்பிடுவோம். அவன் மகுடி வாசிக்க அந்த நாக தேவதை, அந்த பாம்பு தேவதை அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே நம்ம பெட்டிக்குள்ள வந்து உக்காந்துற போது. இல்ல வேணாமா, நீ இப்படி வா. அதெல்லாம் சும்மா பிரம்ம. பாம்பு மகுடி சத்தத்துக்கெல்லாம் ஆடாதுமா. அந்த மகுடியோட சத்தம் கூட அது காதுல விழாது. பாம்பாட்டியோட மகுடி சத்தத்துக்கு அது ஆடுதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா அது மகுடியை பார்த்து பயப்படும். அது ஆபத்து நினைச்சு அங்கிருந்து தப்பிக்க தான் இங்க அங்கன்னு ஆடும். பாம்பாட்டி எப்படியும் பாம்பு பிடிச்சு அதோட பல்ல எடுத்துருவான்ல. பாம்பாட்டியை விட்டு பாம்பு பிடிக்கிறது ரொம்ப தப்பா இருக்கும். ஓ ராதா மேடம், இந்த பாம்பு சரித்திரத்தை பத்திலாம் நாம அப்புறமா பேசிக்கலாமா? முதல்ல பாம்பு பிடிக்கலாமா? அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்துறதுக்கு நீ ஏன் இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்ட? ஓஹோ, ஒரு செகண்டுக்கு என் வயிறு தான் என்கிட்ட பேசுதோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ அப்படியே உங்க அப்பன மாதிரி தான். உங்க அப்பனுக்கும் யாருக்கும் தேங்க்யூ சொல்ல தெரியாது, உனக்கும் தெரியாது. அந்த பாம்பு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடுச்சு. ஆனாலும் நான் உன்னை காப்பாத்தினேன். அதுக்கு ஏன் இவ்ளோ டைம் எடுத்தேன்னு கேட்டேன். எப்ப பார்த்தாலும் எல்லா வேலையிலயும் லேட் தான் பண்ற. நான் உன்னை காப்பாத்திருக்கவே கூடாது. அப்புறம் ஏன் காப்பாத்துன? காப்பாத்திதான் ஆகணும். என்ன காப்பாத்திதான் ஆகணும்? இங்க இருந்து தூக்கி போட்டு வை, கூரையில போய் ஓட்டிப்பேன். ஆளு சிறுசு, வாய் இவ்வளவு பெருசு. பாம்பு பாம்பு பாம்பு. பெரிய ஹீரோயின் மாதிரி டயலாக் விடுறா. ஆனா எனக்கும் சேர்த்து இப்ப பயப்படுறா. மோகன், யார் பொண்ணு இவ? சரியான பயந்தாங்குடி. 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டுக்காம இருக்கீங்களா? நாங்க ஒண்ணும் சண்டை போடல. இதுக்கு பேர் தான் அன்பு. இப்படி ராதா மேடம், நீங்க மேல வாங்க மேடம். இல்லனா பாம்பு சார் உங்களை அன்போட கொத்திட்டு போயிடுவாரு. ஐயோ செல்லக்கண்ணக்கா, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? பாம்புக்காக பால் கொண்டு வந்திருக்கேன். ஆனா செல்லக்கண்ணக்கா, பாம்பு பால்லாம் குடிக்காது. அது பாம்போட ஆரோக்கியத்துக்கு கெடுதல். ராதா, நீ சொன்ன 2 வார்த்தையை நாங்க கேட்டதால நீ எது வேணா சொல்லிட்டே இருப்பியா? நாக பஞ்சமி அன்னைக்கு பாம்பு வந்து பால் குடிக்குமே. ஆமா தாமினி அக்கா, பாம்பு நாக பஞ்சமி அன்னைக்கு பால் குடிக்கும். ஆனா அதுக்கு காரணம் பாம்பாட்டிங்க பாம்பை ரொம்ப நாளைக்கு தாகத்தோட விட்டுடுவாங்க.
எந்த உயிரினமா இருந்தாலும் அவங்களுக்கு குடிக்க எதுவும் கொடுக்காம தாகத்தோட வச்சா அவங்களுக்கு எது கிடைச்சாலும் பாலோ தண்ணியோ எல்லாத்தையும் குடிச்சிருவாங்க. அதுவும் இது ஒரு காட்டு பாம்பு. இது பால் குடிக்காது இல்லையா பாட்டி? ஆமா, ராதா சொல்றது உண்மைதான். ஏம்மா பாம்பு தேவதை இச்சாதாரி நாகினி அதான் ரெஸ்கியூ டீம் வந்துட்டு இருக்குல்ல, அவங்க பாத்துப்பாங்க. அது வரைக்கும் உங்களோட இந்த பாம்பு அண்ணன் இருக்கார்ல, இந்த பாம்பு சாரிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. அவரு கார்பெட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே வர வேண்டாம். சரி. மோகனையா, என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு பாம்போட மொழியெல்லாம் எதுவும் தெரியாதுல்ல. ஓய்! மோகன், மோகனையா, நீங்களும் பயந்துக்கிட்டு எங்களையும் சேர்ந்து பயமுறுத்துறீங்க. முதல்ல உங்களை ஒரு வளர்ப்பு பாம்பு கிட்ட கொண்டு போய் அதோட பழக விடணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னா இங்க மோகன் யாரு? நீ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? காது ஜப்பு கிழிஞ்சிருச்சு. நாங்க தமிழ்நாட்டு வன பாதுகாப்பு துறையில இருந்து வரோம். பாம்பு பிடிக்கணும்னு போன் வந்துச்சு. ஆமா சார், நாங்க தான். நான் தான் மோகன் ஐயா. ஐ மீன் நான் தான் மோகன். நான் தான் உங்களை வர சொன்னேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இப்பவே நாங்க பாம்பு பிடிச்சிடுறோம். யாரு பயப்படுறா? இது பிரிகாஷன். காலை மேல தூக்கி வச்சு ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். அந்த பாம்பு அங்க கார்பெட் கீழே இருக்கு சார். அதோ அங்க பிடிங்க. ரொம்ப பெருசு, பாத்து. பாம்பு எங்க போச்சு? எங்க போச்சு? இங்க இல்லையே. பாம்பு இங்க இல்லனா? வீட்டுக்குள்ள வேற எங்கேயாவது இருக்கலாம். வீடு மொத்தமா தேடி பார்க்கணும் சார். சார் எதுக்கும் நீங்க சோஃபா கீழே முதல்ல பாருங்களேன், அப்பதானே காலை கீழே வைக்க முடியும். நீங்க எல்லா இடத்துலயும் போய் பாருங்க. போங்க, ரூம்குள்ள எங்கேயாவது இருக்கலாம், செக் பண்ணுங்க. சரி மேடம். சார் கீழே மட்டும் இல்ல, மேலேயும் ரூம்ஸ்லாம் இருக்கு. ஒரு நிமிஷம் மோகனையா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லா இடத்துலயும் நல்லா தேடுங்க. சின்ன கேப்ல கூட நல்லா செக் பண்ணி பாருங்க. பாம்பு எப்பவுமே கதகதப்பான இடத்துல தான் இருக்கும். நான் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். பாம்பு கிடைச்சதா இல்லையா? வேணாம், நீ எங்கேயும் போகாத. நீ பாம்புக்கு ஃப்ரெண்டு வேற. ஒருவேளை பாம்பு இங்க வந்தா எங்களை நீ தானே காப்பாத்தணும். இல்ல நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னேன். எங்கேயும் போகாத. மோகனையா, கிடைச்சதா? உன் மூளை எப்பயுமே வேலை செய்யாதா இல்ல எப்பயாவது தான் வேலை செய்யுமா? முதல்ல அந்த ரிஷியை கூட்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ண, அது ஒர்க் அவுட் ஆகலன்னு உடனே பாம்பை கொண்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நல்லா பாரு நீ என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கேன்னு. நீ ஏதாவது பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம்னு நினைக்கிற. ஆனா நீ பண்ற எல்லாமே அவங்கள நெருக்கமாக்கிக்கிட்டே போகுது. தேவையில்லாம அந்த பாம்புக்கு முன்னாடி போய் நின்னு டான்ஸ் ஆடி காட்டி அதை தள்ளி விட்டுட்டீங்க. இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். எவ்வளவு நேரம் தான் குஷியை மடியிலேயே வச்சிட்டு இருப்ப? குடு, நான் அவளை பாத்துக்கிறேன். நீ டயர்டா இருப்ப. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. குழந்தைய மடியில உட்கார வச்சு யாருக்காவது டயர்ட் ஆகுமா? நான் நல்லா தான் இருக்கேன். குஷி எங்க வா. சொல்லுங்கம்மா, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ராதாவால தான் குஷிக்கு அம்மாவா இருக்க முடியும். கிடைச்சிருச்சு. பாம்பு கிடைச்சிருச்சு. என்னாச்சா? பாம்பை பிடிச்சிட்டீங்களா? மோகன் சார், நாங்க வீட்ல எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. பாம்பு எங்கேயுமே இல்ல. எங்கேயும் இல்லனா என்ன அர்த்தம்? ஒருவேளை பாம்பு வீட்டை விட்டு வெளில போயிருக்கலாம். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சேஃபாவே இருங்க. மறுபடியும் அந்த பாம்பை பாத்தீங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சார் திடீர்னு பாம்பு வந்து நின்னுச்சுன்னா கால் பண்றதுக்கு எப்படி சார் தோணும்? பாம்பு கிட்ட டைம் பிளேஸ்னு கேட்க முடியுமா? ஆனா சார் பாம்பு வீட்ல தானே இருந்துச்சு. அது எப்படி வெளியே போயிருக்க முடியும்? பாம்பு என்னாச்சு? மோகன் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பாரு நான் எப்படி பயந்துட்டேன்னு. அம்மா, மோகனையா, அது கருப்பு. எனக்கு தெரியும் அது தொடப்போன்னு. தெரியுமா? சும்மா அம்மாவை பயமுறுத்த. என்ன நினைச்சிட்டு இருக்க? நானாவது பாம்பை பார்த்து பயப்படுறதாவது? நீங்க வீடு முழுக்க நல்லா பாத்துட்டீங்கல்ல? இங்க எங்கேயுமே பாம்பு இல்லல்ல?
எங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, நீங்க பாத்துட்டீங்கல்ல. நாங்க நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டோம் மேடம். இருந்தாலும் பாம்பை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. போலாம். கேட்டியா குஷி, வீட்ல எங்கேயுமே பாம்பு இல்ல. இனி பயப்படாத. நான் என்ன நினைச்சு பாக்குறேனோ அததானே நீங்களும் நினைச்சு பாக்குறீங்க. மோகன் பக்கத்துல நான் எப்படி ராதாவை நினைச்சு பாக்குறேனோ அதே மாதிரி தானே நீங்களும் பாக்குறீங்க. சாரி, நான் உன் கையை கவனிக்கல. என்ன பண்ற? மோகன் ஐயா, என்னாச்சு? குஷி தூங்குறால, எழுந்துற போறா. நீங்க நீங்க இவ்வளவு நேரம் குஷி கூட இங்கே தானே இருக்கீங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க ரூம்ல ஓய்வு எடுத்துக்கோங்க, சரியா? அப்ப அந்த பாம்பு ஒரு 4-5 மணி நேரமா கண்ணில் படலல்ல, அப்ப வெளியே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லையா? உனக்கு எப்படி தெரியும்? மோகனையா, இந்த வீடு அந்த பாம்போடது கிடையாது. அதனால அது அதோட வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்கோம். அதனால இப்ப நீங்களும் உங்களோட அறைக்கு போய் ஓய்வு எடுத்துக்கோங்க.
ஒன்னு பண்ணலாம், நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. ஏய் இரு இரு, இரு. அது சரி. அப்படின்னா அந்த பாம்பு சார் ராதா மேடம் கிட்ட காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கு இல்ல? என்ன பண்ண போயிருக்கு? சாப்பிட போயிருக்கா இல்ல சமைக்க போயிருக்கா? என்னாச்சு உனக்கு? அது அப்ப குஷி சொல்றது கரெக்டா தான். என்ன சொன்ன குஷி? ஒருவேளை குஷி மோகன் ஐயா கிட்ட அவ வரைஞ்ச படத்தை காமிச்சிருப்பாங்க. என்ன வாய்க்குள்ளேயே முணுமுணுக்குற? குஷி இப்போ முன்னாடி தானே சொன்னா உன்னோட இந்த இந்த கண்ணம் இப்பெல்லாம் ரொம்ப சிகப்பாயிடுச்சு. ஏதோ அலர்ஜியா இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் கூப்பிட்டு கேட்டா கரெக்டா இருக்கும். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர்லாம் தேவையில்ல மோகன் ஐயா. நீங்க உங்களோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்களேன். குஷி தூங்கிட்டு இருக்கால்ல. சரி கிளம்புறேன். கடவுளே கிருஷ்ணா, எனக்கு என்ன ஆகுது? மோகன் ஐயா இங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுது? எனக்கு இது என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இததான் ராதா காதல்னு சொல்வாங்க. நீ வேண்டின தெய்வம் இப்போ முன்னாடி மனுஷனா தெரியறாரு. அந்த மனுஷன் மேல இப்போ உனக்கு காதல் வருது. இந்த ராதாவுக்கு கண்டிப்பா அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு. இந்த கண்ணா அப்படி சமந்து போயிருக்கு. நாளைக்கு டாக்டர் கூப்பிட்டு அவளை செக் பண்ண சொல்லணும்.